திருவொற்றியூர் பக்கிங்ஹாம் கால்வாயை ஒட்டிய தாழ்வான பகுதியில் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கி இருக்கு. அதனால இயல்பு வாழ்க்கை பாதித்திருக்கிறதா நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. கூடுதல் தகவல்களோட செய்தியாளர் நிர்மல் இணைஞ்சிருக்காரு, கேட்கலாம். நிர்மல், தொடர்ந்து இப்ப பக்கிங்ஹாம் கால்வாய் இருக்கக்கூடிய நிலை என்னவாக இருக்கிறது? சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கை எல்லாம் விடுத்திருக்காங்களா? நிலவரம் என்ன நிர்மல்? வணக்கம். வித்யா புயல் மற்றும் கனமழை காரணமாக கடந்த 2 நாட்களாக சென்னையில் ஆரஞ்சு அலர்ட் மற்றும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் திருவொற்றியூர் தொகுதிக்குட்பட்ட சென்னை மாநகராட்சி 7வது வார்டு பக்கிங்ஹாம் கால்வாய் ஒட்டியுள்ள ராஜாஜி நகர், முத்துராமலிங்க தெரு போன்ற பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட தெருக்களில் மழைநீர் சேர்ந்து இடுப்பளவு மழைநீரில் தேங்கியுள்ளது. நேற்று இரவு முதல் மழை அந்த பகுதியில் மெல்ல மெல்ல சூழ்ந்து தற்போது இடுப்பளவு தண்ணீர் தேங்கியுள்ளது. சில வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. பொதுமக்கள் தங்களது இருசக்கர வாகனங்கள், கார், ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களை பாதுகாப்பான இடத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர். மழை முழுவதும் சூழ்ந்திருப்பதால் அந்த பகுதியில் தற்போது மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய தேவைக்கு கூட வெளியே வர முடியாமல் பகுதிவாசிகள் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். இதனால் அந்த பகுதி வெளிச்சோடு தீவு போல காணப்படுகிறது. தற்போது அந்த பகுதியில் உள்ள மாமன்ற காத்துச் செல்வதால் அந்த பகுதியில் உள்ள மக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வாங்க ஏற்பாடு செய்து வருகிறார். மேலும் ராட்சச மோட்டார்களை வைத்து சூழ்ந்திருக்கும் மனுவை வெளியேற்ற வேண்டும் என அப்பகுதிவாசிகள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி நிர்மல். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.